இந்தாப்பா, இந்த காஃபி எடுத்துக்கோ. தம்பி, குரூப் 1 எக்ஸாமுக்கு இன்னும் 1 மாசம் தானே இருக்கு. ஆமாப்பா. நீ நல்லா படிச்சு நல்ல மார்க் வாங்கி நீ பெரிய IAS ஆபீசரா வரணும்பா. அதான் என் ஆசை, அதான் என் விருப்பம்பா. அப்பா, நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. ஏசப்பா எனக்கு நல்ல மார்க் தந்து என்னை நல்ல ஒரு பொசிஷன்ல கொண்டு வருவாங்க. சரிப்பா. அப்புறம் உன்னோட கோச்சிங் சென்டர்ல இருந்து கொஞ்சம் புக்கு கொடுத்து விட்டாங்க. இந்தாப்பா, நீ படி. நான் நம்ம தோட்டத்துக்கு போயிட்டு வரேன். சரியா? சரிங்கப்பா. இது வேற. என்ன இது? சும்மா தொண தொண தொணன்னு அடிச்சிட்டு இருக்க. கத்தாத கத்தாத, சத்தம் போடு. சும்மா சும்மா கத்திக்கிட்டே இருக்கு. என்னப்பா சத்தம் போட்டே இருக்கீங்க? இல்லப்பா, நீ வேற நைட்டு ஃபுல்லா முழிச்சிருந்து படிச்சுட்டு இப்ப வேற நீ டயர்ல தூங்கிட்டு இருக்க. இது வேற கருபுர் கருபுர்னு சத்தம் போட்டுட்டு இருந்தா மனுஷனுக்கு டென்ஷன் ஆகுமா இல்லையா? அதான்ப்பா உடைச்சிட்டேன். உடைச்சிங்களா? ஐயோ அப்பா, இன்னைக்கு சண்டே தானே, சர்ச்சுக்கு போகணும்ல. ஷோ, ரொம்ப லேட் ஆயிடுச்சு. சரி அப்பா, நீங்க காஃபி மட்டும் கொடுங்க, நம்ம காஃபி குடிச்சு அப்படியே சர்ச்சுக்கு போலாம்ப்பா. இல்லப்பா, உன்னைய பார்த்தா ரொம்ப டயர்டா இருக்கிற மாதிரி இருக்கு. நீ கொஞ்சம் ரெஸ்ட் எடு. நீ தூங்கி எஞ்சப்புறம் நம்ம சர்ச் சர்வீஸை யூடியூப்ல கூட பாத்துக்கலாம்யா. நீ நல்லா ரெஸ்ட் எடுப்பா. நீ நல்லா ரெஸ்ட் எடுத்து குரூப் 1 எக்ஸாமுக்கு நல்லா படி. சர்ச்சுக்கு இந்த வாரம் போலனா என்னப்பா, அடுத்த வாரம் போய்க்கலாம். ஆனா அதை விட உனக்கு ரொம்ப முக்கியமானது இந்த எக்ஸாம். உனக்கு எக்ஸாம் எல்லாம் முடிஞ்சு நல்ல வேலை கிடைச்சதுக்கு அப்புறம் சர்ச்சுக்கு போய் ஒரு சாட்சியை சொல்லிட்டு பாஸ்டர் கையில ஒரு காணிக்கையும் கொடுத்துட்டு அல்லேலூயா சோத்ரன்னு சொல்லிட்டு வருவோம்பா. இப்போ நீ ரெஸ்ட் எடு. நான் நம்ம தோட்டத்துக்கு போய் என்ன ஏதுன்னு பார்த்துட்டு வரேன். மாரிமுத்து, எப்பா, நம்ம பம்பு செட்ல என்ன நடக்குன்னு பாரு. ஆமா, அப்பா சொல்றது கரெக்ட் தானே. இந்த ஒரு சண்டே சர்ச்சுக்கு போலன்னா என்ன ஆக போகுது? அதான் இப்போ ஆன்லைன்ல சண்டே சர்வீஸ்லாம் வருது. கொஞ்ச நேரம் அதை பார்த்து அப்பாவை அல்லேலூயா ஆமேன் அல்லேலூயா ஆமேன் அப்படின்னு ஆராதிச்சுட்டு நம்ம படத்தை படிப்போம். சர்வீஸ் ஆரம்பிச்சிட்டாங்க. சோத்ரம். தலைவன் இயேசுராஜன் மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பே. தலைவன். இதுல வேற அட்வர்டைஸ்மெண்ட் தொல்ல. இப்போது விழாக்கால அதிரடி ஆஃபரில் நீங்கள் 4 ஃபார்மல் ஷர்ட் வாங்கினால் 8 கேஷுவல் ஷர்ட்ஸ் முற்றிலும் இலவசம். இந்த ஆஃபர் இன்னும் சில தினங்கள் மட்டுமே நீடிக்கும். உடனே முந்துங்கள், தவற விடாதீர்கள். ஆகா, 4 சட்டை வாங்கினா 8 சட்டை இலவசமா? சூப்பரு. நல்ல வேலை இன்னைக்கு சர்ச்சுக்கு போல. சர்ச்சுக்கு மட்டும் போயிருந்தா இந்த ஆஃபர் எப்படி கிடைச்சிருக்கும்? ஆண்டவரா பார்த்து அப்பா கண்ணுல இரக்கத்தை உண்டு பண்ணாரு. இந்த நல்ல ஆஃபரை மிஸ் பண்ற கூடாது. ஆர்டர் பண்ணலாம். யுவர் ஆர்டர் கன்ஃபார்ம். யப்பா, எப்படியோ ஆர்டர் போட்டாச்சு. நாளைக்கே வீட்டுக்கு வந்துடும் நினைக்கிறேன். ஆமா, அந்த 8 சட்டையும் நமக்கு எட்டாம போயிருச்சுனா? புத்தம் புதிய ஜீப் மீது மண்ணை வாரி போட்டுக்கொண்டு நடு ரோட்டில் பயணம். பொதுமக்கள் அவதி. ஐயோ ஐயோ.
ரீல்ஸ் பார்த்து பார்த்து நடுராத்திரி வரை வந்துருச்சே. இந்த ரீல்ஸ் பார்த்தாலே டைம் போறதே தெரிய மாட்டேங்குது. பா, நம்மளும் நாளைக்கு ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறோம், ரீல்ஸ போடுறோம், லைக்ஸ் அள்ளுறோம். இந்த வாரமே வெளியான வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கும் புத்தம் புதிய ஹாரர் திரைப்படம் இப்பொழுது உங்கள் OTT-யில் காண தவறாதீர்கள். இது என்ன புது ஆடா இருக்கு? அட்வர்டைஸ்மெண்டாவே அடுக்குறாங்கல. ஆமா, ஹாரர் மூவியை பார்த்து எவ்வளவு நாள் ஆயிடுச்சு. பாப்போம். யாரா நீங்க? யாரா நீங்க? யாரா நீங்க? என்ன இவன் இப்படி கத்துறான்? ஏய்யா 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 மகனே மகனே, அடிக்காத. வந்துட்டா, வந்துரு வந்துரு வந்துரு. போயிடலாம். ஐயா, ராத்திரி ஆனா அந்த வீட்டுல துள்ள தாங்க முடியல. ஆமாயா, பூரா உன் பையன் ஒரே சத்தம் போட்டு எங்க தூக்கத்தெல்லாம் கெடுத்துட்டு இருக்காயா. நாங்கெல்லாம் பக்கத்து வீட்டுல இருக்கணுமா வேண்டாமா? சொல்லுயா. வீட்டை காலி பண்ணிட்டு எங்கேயாவது போயா? ஆமா, வழி. ஒரு பைத்தியக்கார பையனை கொண்டு வச்சுக்கிட்டு காலி பண்ணிச்சியா? பாஸ்டர் பேசுவோம். ஹலோ. The number you are trying to call is currently not reachable. Please try again later. எல்லா பிரச்சனைக்கும் நான் தான் காரணம். ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுக்காம, ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய கடத்தை நான் கொடுக்காம, என் மகனை சர்ச்சுக்கு கூட போக விடாம படிக்க சொன்னேனே. பிசாசுக்கு இடம் கொடுத்துட்டேனே. நானும் என் மகனும் பிசாசுக்கு இடம் கொடுத்ததுனால இப்ப நல்லா வாழ வேண்டிய அழகோலமா இருக்கான். அவனோட நிலைமைய பரிதாபமா இருக்கு. ஆண்டவரே, என்ன மன்னிங்கப்பா, மன்னிங்க. வாழ்க்கை என்பது என் கையில், போகும் பாதை என் கையில். மை ஃபாதருக்கு ஃபாதர், மை கிராண்ட் ஃபாதர் வெள்ளக்கார காலத்துல வெள்ள குதிரை ஓட்டிக்கிட்டு இருந்தார். அவர் விட்டு சாபமா என்னன்னு தெரியல. எங்க பரம்பரையை வண்டி ஓட்டுற பரம்பரையா இருக்கு. ஒரு நாள் வரும், நாங்களும் ஃபிளைட்ல போவோம். கம்பீரமா. தம்பி, பாஸ்டர், கார் ஸ்டார்ட் பண்ணுங்க. நம்ம அபிஷேக் தம்பியை பார்த்து வந்துருவோம். வாங்க போலாம் பாஸ்டர். பாஸ்டர், சீட் பெல்ட் போட்டுக்கோங்க, நமக்கு சேஃப்டியா இருக்கும். போகமா பாஸ்டர்? நான் நல்ல வண்டி ஓட்டுவோம் பாஸ்டர். எங்க ஜெனரேஷன்ல நான் தான் வந்து கிளாஸான வண்டியை ஓட்டுறேன்னா நான் தான். பாஸ்டர், பிரேக் பிடிக்க மாட்டேங்க பாஸ்டர். பாஸ்டர், பிரேக் பிடிக்கல பாஸ்டர்.
பாஸ்டரியா பாஸ்டரியா வாங்க வாங்க நம்ம திரும்பி போயிடலாம். வாங்க பாஸ்டரியா திரும்பி போயிடலாம். ஐயோ எவனோ தூணியை வச்சுட்டான். ஐயோ இல்ல தம்பி, எவ்வளவு தடைகள் வந்தாலும் நாம அங்க போறோம். நம்முடைய ஜெபம் அந்த தம்பிக்கு தேவைப்படுது. ஐயோ இல்ல பாஸ்டர், நான் வரல. நான் திரும்பி போயிடுறேன். நீங்க போயிட்டு வாங்க. என்ன பாஸ்டர், என்னை அனுப்ப வந்திருக்கீங்களா? என்னைய ஒன்னால ஒன்னும் செய்ய முடியாது. என்னைய ஒன்னால ஒன்னும் செய்ய முடியாது. என் கோட்டைக்குள்ள இருக்கா. எனக்குள்ள ஒரு மாதிரி வருது. ஜெபம் பண்ணாத, ஜெபம் பண்ணாத. ஏசப்பாவுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்காம உலக காரியத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து பிசாசுக்கு நான் இடம் கொடுத்துட்டேன் பாஸ்டர். என்னுடைய நிலைமையே ரொம்ப மோசமாயிடுச்சு. ஆனா ஆனா ஏசப்பா என்னை தேடி எனக்குள்ள இப்போ வந்ததும் எனக்கு ரட்சிப்பு, பாவமன்னிப்பு, சந்தோஷம், ஆவியின் கனி இதெல்லாம் மறுபடியும் எனக்குள்ள அப்படியே புதுப்பிச்ச மாதிரி ஒரு ஃபீல் ஆயிடுச்சு பாஸ்டர். பாஸ்டர் இனிமே நான் அந்த பிசாசுக்கு கொடுக்க மாட்டேன். ஆமா பாஸ்டர். அப்பா என்னை மன்னிச்சுங்கப்பா, என்னை மன்னிச்சுங்கப்பா. அப்பா நம்ம இனிமே ஏசப்பாவுக்கு தான் முதலிடம் கொடுக்கணும். அவரை கனப்படுத்துறதுல முக்கியத்துவம் கொடுக்கணும்ப்பா. அதை மட்டும் மறந்துடக்கூடாதுப்பா. ஆமாப்பா ஆமாப்பா, இனிமே ஆண்டவருக்கு தான் முதலிடம்ப்பா. ஆமாப்பா ஆண்டவரை தான் கனப்படுத்தணும்ப்பா. ஆமாப்பா. அப்பா இப்ப நான் புது சிருஷ்டியா மாற்றேன்ப்பா. ஆமா எனக்குள்ள பழசெல்லாம் போயிடுச்சு. நான் இப்ப புதுசா மாறிட்டேன்ப்பா. ஆமா. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாயிருக்கிறான். பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின.